நம்மத்தில் வந்திருக்கிறாங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருவாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாங்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருக்கலாமா? எல்லாரும் நிற்கிற நிலைமையிலே கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். Let us look at the presence of God. His presence is here. தேவ சமூக நம்மத்திலே இருக்கிறது. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்ற வசனத்தின்படி நாங்கள் ஆண்டவரை தொழுது கொண்டோம், அவரை ஆராதித்தோம். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடும் என்னோடும் பேசும்படியாக எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். கர்த்தர் நம்மை பார்க்கிறார். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கவரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கோ சோதனை வாரோ வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பாரத்திலிருந்து ஜெயவரும் பரன் என்னை காக்க வல்லோ. பாரத்திலிருந்து ஜெயவரும் பரன் என்னை காக்க வல்லோ. காக்கோ வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கோ வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு நம்மை கைவிட மாட்டார். காக்கோ வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கோ வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நாங்கள் உம்மை நம்புவோம், யார் கைவிட்டாலும் பின் செல்வோம் என்று பாடினோம் ஆண்டவரே. வார்த்தையால் மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு இதை கொண்டு வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை காக்கிறவர், எங்களோடு வழி நடக்கிறவர், எங்களோடு பேசுகிறவர் ஆண்டவரே. எங்கள் துன்பங்களிலே துக்கங்களிலே எங்களுக்கு ஆறுதல் தருகிறவர். இந்த கால வேளையிலும் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க வந்த நாங்கள் வெறுமையாய் செல்லாதபடி ஏதாகில் ஒன்றை இடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரும். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு அருளின சபை போதகர் ஏஎம் டேவிட் அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் மற்றும் குடும்பத்தார், சபையின் மூப்பர்கள், விசுவாசிகள் அனைவருக்கும் இயேசு மாறாதவர் ஊழியங்கள் கனடா மற்றும் இந்தியாவில் நடைபெறுகிறது. இந்த ஊழியரின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். கடந்த 35 ஆண்டுகளாக கனடா தேசத்துக்கு கர்த்தர் என்னை கொண்டு சென்று
அங்கே சபைகளை நிறுவவும், ஊழியர்களை உருவாக்கவும், இன்னும் பலவிதமான மிஷனரி ஊழியங்களை தாங்கவும் வந்து செய்யவும் அவர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லும் முன்னதாக என்னுடைய சிறிய சாட்சியை சொல்லி உங்கள் மத்தியில் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஆகவே இந்த வேளையிலும் கூட நான் என்னுடைய பேர் பாலகிருஷ்ணா. நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தேன். தூத்துக்குடி அருகிலே கோரமலம் என்ற கிராமத்தில் நான் பிறந்தேன். என்னுடைய பெற்றோருக்கு பிறந்த 10 பிள்ளைகள். நாங்கள் 4 பேர் தான் மிச்சம்தான். அதில் 4லேயும் நான் தான் கடைசி ஆள். அதனால் எனக்கு ரொம்ப செல்லம் உண்டு. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் கூண்டு வண்டி கட்டி அதில் ஒரு ஆட்டு கொட்டி கட்டி கொண்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போவோம். அங்கே போய் எங்களுக்கு தலையெல்லாம் மொட்டை போட்டு, எனக்கு தானாகவே மொட்டை ஆச்சு. அந்த நாட்களில் மொட்டைலாம் போட்டு அதுக்கப்புறம் ஏரல் என்ற இடத்துல தான் ஆடு பலி கொடுப்பாங்க. திருச்செந்தூரில் பலி கொடுக்க மாட்டாங்க. ஆகவே குரங்கணி அம்மன் என்ற ஒரு கோயில் இருக்காங்க. அதில் போய் ஆடெல்லாம் பலி கொடுத்துட்டு அங்கே நாங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு, அங்கே சாமி ஒன்றும் சாப்பிட போகிறல, நாங்கள் தான் சாப்பிடுவோம். சாப்பிட்டு வீதி கறியை நல்லா உப்பெல்லாம் போட்டு புரட்டி கொடி கறியாக கொண்டு வந்து பல நாளுக்கு அது சாப்பாடாக இருக்கும். அப்படியான ஒரு பூர்வீக வைதிக இந்து குடும்பத்தில் நான் பிறந்தேன். இயேசு எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் சர்ச்சுக்கு முன்னே எங்கள் வீடு, சிஎஸ்சி சர்ச்சுக்கு முன்னாடியே என்னுடைய வீடு. அதனால் இயேசுவை தெரியும், ஆனால் அவருடைய ஆழம் எனக்கு தெரியாது. அப்படி வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையில் நான் 17 வயசாக இருக்கும்போது என்னுடைய ஷோல்டரில், இந்த காலர் போன்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஒரு கேன்சர் வந்தது. அது கேன்சர்னு தெரியாது அப்போது. இப்போ இருக்கிற மாதிரி எம்ஆர்ஐ அந்த ஐயெல்லாம் அப்போ கிடையாது. ஒரே ஒரு எக்ஸ்ரே தான். அதனால் தூத்துக்குடியில் மதிப்பிரகாசன் டாக்டர் ஒருவர் இருந்தார். அவர் தான் கொஞ்சம் ஃபேமஸ் அங்கே. அவர் பார்த்துட்டு சொன்னார், தம்பிக்கு ஒரு லுக்குவாமியா, ஒரு கட்டி வந்திருக்குது. அதனால் அது காலர் போனில் இருக்கனால நாங்கள் அந்த கையை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் 10 வருஷம் கூட வாழ மாட்டார், அது போன் கேன்சர் என்று சொல்லி அவர் சொல்லிட்டார். அப்போ எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? துக்கம், வேதனை. எங்கள் அம்மா ஒரு பக்கம் அழுகிறாங்க, நான் ஒரு பக்கம் வேதனையில் துடிக்கிறேன், அழுகிறேன். அப்போ என்னுடைய எஸ்எஸ்எல்சி ஃபைனல் இயர் ஹைஸ்கூலில். அந்த நேரத்தில் ஆப்ரேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. நான் எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடுறேன். இங்கே அங்கத்த பேர்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். 33 கோடி தேவர்கள், 41 ரிஷிகள், எல்லாருடைய போய் அவனே வா இவனே வா, ஒருவனும் வரல. அங்கங்கே எல்லாம் லீலைகள் விளையாட போயிட்டாங்க. ஒருத்தர் என்ன தேடி வரலை, என்கிட்ட வரலை. அதனால் நான் என்ன, ஒருத்தர் வரலையேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பக்கம் படுக்க இயலாது. இப்படி ஒரு பக்கமாக படுத்துக்கொண்டு என்னுடைய அந்த ஆஸ்பத்திரியில் நான் படுத்திருந்த ரூமில் ஒரு ஜன்னல் ஒன்று இருந்தது, வெளிப்பக்கம் பார்க்கலாம். அந்த ஜன்னல் வழியாக நான் திரும்பி பார்த்து கொண்டு அழுது கொண்டு தான் இருக்கிறேன். கையை அசைக்கவே முடியாது, இப்படி தான் படுத்து கொண்டு இருக்கிறேன். இரவு ஒரு 2 மணி இருக்கும். 1967ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் நாள் அதிகாலை 2 மணிக்கு ஒரு பேரொளி. நான் உலக நாடுகளில் கிட்டத்தட்ட ஒரு 60% நாடுகள் சுற்றிட்டேன். அந்த மாதிரி வெளிச்சத்தை நான் இதுவரைக்கும் காணவே இல்லை. ஹல்லேலூயா. என் கண்ணு முழிக்க முடியல, கண் அப்படி மூடிக்கொண்டு தான் இருக்கிறேன். பயங்கரமான ஒளி. அந்த ஒளி நடுவில் ஒருவர் அப்படி வெண் வஸ்திரம் தருத்தவராக கடந்து வர்றார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. திடீரென்று ஒரு கை என்னுடைய கட்டி இருந்த இடத்துல அடித்தது, அவ்வளோதான் தெரியும். பெட்டை விட்டு தூக்கி வீசப்பட்டிருக்கிறேன், உருண்டிருக்கிறேன், என்னமோ சிரிச்சிருக்கிறேன், என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறேன். எங்கள் அம்மா பயந்து, பையனுக்கு மூளை குழப்பமாகி போச்சு, கை எடுக்கிறன்னு பைத்தியம் பிடிச்சி போச்சுன்னு சொல்லி அவங்க அலறி துடிச்சு டாக்டர்லாம் வர வச்சு, டாக்டர் வந்து திரும்ப ஒரு எக்ஸ்ரே எடுத்து எனக்கு ஊசி போட்டு போனாங்க, தூங்கட்டும்னு சொல்லி. 2 நாள் கழித்து ஆப்ரேஷன் தேட்டர் கொண்டு போனாங்க. 4 டாக்டர்கள் இருந்தாங்க. அப்போ திருநெல்வேலியில் தான் மெடிக்கல் ஆஃபீஸர் ஹெட் குவார்ட்டர்ஸ். அங்கேருந்து 2 மெயின் டாக்டர்ஸ் வந்தாங்க. என்னுடைய டாக்டர், இன்னும் 4 டாக்டர்ஸ் இருந்து எனக்கு கையை எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அது வலது கை. யோசிச்சு பாருங்க, 16 வயசில் வலது கை இழந்தால் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்குமா? தங்கச்சி மாதிரி எப்படி இருக்கும்? வேதனையாக இருக்கும். அப்படியே நான் மருத்துவமனையில் ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போகப்பட்டேன்.
எங்கள் அப்பா அம்மாலாம் கையெழுத்து வச்சு கொடுத்தாச்சு. கடைசியாக டாக்டர்கள் எக்ஸ்ரே பார்க்குறாங்க. அப்படி நான் அட்மிட் ஆன போது எடுத்த எக்ஸ்ரே படி பார்த்தா அந்த கட்டி இங்கே இருக்குது, இந்த காலர் போன்னு சொல்லுவாங்கள்ல இந்த இடம். ஆனால் ரெண்டாவது எடுத்த எக்ஸ்ரேயின் படி பார்த்தா அந்த எலும்புக்கும் கட்டிக்கும் சம்மந்தமே இல்லை. கட்டி அதை விட கீழே இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம அப்படி குழையும் போது அங்கே ஒரு வளைவு குழி இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? யார் செய்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் செய்தார். ஹல்லேலூயா. ஆனால் அவர் யார், எதுக்கு வழி வந்தது, எப்படி வந்தார்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் உணர்ந்தேன். எனக்குள்ள ஒரு பாவ உணர்வு, குற்ற உணர்வு இருந்து கொண்டு இருந்தது. ஆகவே இதை யார்கிட்ட போய் சொல்கிறது, எப்படி சொல்கிறது? ஏன்னா வீட்டில் எல்லாரும் இந்துக்கள். அப்படி ஒரு வேதனையோடு கூட இருந்த போது நான் படித்தது தூத்துக்குடியில் கால்ரூல் ஹை ஸ்கூல், ஒரு மிஷன் ஸ்கூல், சிஎஸ்ஹெச் ஸ்கூலு. கால்ரூல் ஹை ஸ்கூலில் நான் படித்து கொண்டிருக்கும்போது திடீரென்று பிரின்ஸிபல் கூப்பிட்டு விட்டார். அதாவது ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு விட்டார், தம்பி வர சொல்லணும். அப்போ நான் ஏடா வர சொல்கிறாரேன்ட்டு போனேன். போய் அந்த வாசலில் நிற்கும்போது பிரின்ஸிபால் தலைக்கு பின்னால் ஒரு பெரிய போர்டு, அதில் இயேசு ஆட்டுக்குட்டியை தூக்குன மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்களா? அது இயேசு கிறிஸ்து அல்ல, அது கற்பனை ஃபோட்டோ. அந்த சாந்தமான ஒரு முகத்தை பார்த்தேன். நான் வெளிச்சத்தில் கண்டவரும் அவர் தான். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, அதே விதமான சாயலை நான் கண்டேன். பிரின்ஸிபல், என்ன தம்பி அப்படி நிற்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை, இதே போல் ஒரு உருவம் தான் எனக்கு வந்து என்னுடைய கட்டியில் அடித்தது அப்படி சொன்னேன். அது தம்பி ஒரு கற்பனை ஃபோட்டோ, அது இயேசுவை சித்தரித்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் இதன்படி பார்க்கும்போது இயேசு தான் ஒன்றை தொட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இயேசுவை பற்றி நீ அறிய வேண்டுமானால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சேப்பலில் ப்ரேயர் நடக்குது, நீ அங்கே போ அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போகிறதுக்கு புறப்படும் போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம், ஏய் நீ ஏன் அங்கே வர, இங்கே நாங்கள் சும்மா இல்லையா சொன்னாலே அரோகரான்ற, அங்கேயும் வந்து எங்களை கேலி பண்ண போறியா, நாங்கள் கூட்டி கொண்டு போக மாட்டேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. கடைசியாக நான் மட்டும் போய் தனியாக பின் பெஞ்சில் உட்காந்துருந்தேன். அந்த சாம் தனசீலன் யூத் ஃபார் கிரைஸ்டுடைய டைரக்டராக இருந்தார் அந்த காலத்தில். அப்புறம் சாம் தனசீலன், தம்பி இங்கே வாங்க, நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னு என்னை கூப்பிட்டார். கடைசியாக போகும்போது சொன்னார், இயேசு தான் தம்பி உங்களை தொட்டிருக்கிறார், இயேசு தான் ரட்சகர், நாங்கள் இதை படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஏற்பாட்டை கொடுத்தார். அதை வாங்கிட்டு வந்தேன், வீட்டில் கொண்டு வச்சேன். உடனே, டேய் நீ அவனை இவனை அந்த ஜாதி இந்த ஜாதி எல்லாம் சொல்லும் தெரியும் தானே, தூத்துக்குடி அந்த பக்கம்லாம் விருதுநகர் ஏரியாலாம் ஜாதி வரி கூட பிடிச்ச ஜனங்கள், நீ அந்த ஜாதியில் சேர்ந்துட்டியா அவனை இவனேன்னு சொல்லி கொண்டு போன புதிய ஏற்பாட்டையும் கிழித்து அடுப்பில் போட்டாங்க எங்கள் அண்ணமார். அதன் பின்பு வேதனையாக இருந்தது. எப்படி நான் திரும்ப ஸ்கூலில் போய் இதை சொல்ல முடியும், என்ன சொல்லுவாங்களோ தெரியாதுன்ட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை போனேன். அப்போ தயங்கி போய் நின்றேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, அது நடக்கும் நாள், நீ இன்னொன்று வாங்கி கொண்டு போ அப்படின்னு இன்னொரு புதிய ஏற்பாடு தந்தாங்க. அதை கொண்டு போய் நான் ஞானமாக வீட்டுக்குள்ளே கொண்டு போகாமல் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் கோயில் பிச்சைன்னு சொல்லி அவனுடைய வீட்டில் கொண்டு வச்சுட்டு ஒவ்வொரு நாள் நான் விளையாட போகிற மாதிரி போய் அந்த பைபிள் படிப்பேன். ஹல்லேலூயா. இப்படி தான் நான் இயேசுவை அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. ஒரு வருஷ காலம் ஆச்சு அந்த இயேசுவை இரட்சகர் என்று நான் அறிந்து கொள்வதற்கு. அதன் பின்பதாக குற்றாலத்தில் நடந்த ஒரு ஸ்கூல் ரிட்ரீட்டுக்கு நான் போனேன். அதாவது ஸ்கூல் ட்ரிப்புன்னு சொல்லி சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போயிட்டேன். அதில் போய் அங்கே தான் ஆண்டவரை அறிந்து கொண்டேன். யூத் ஃபார் கிரைஸ்ட் பிரதர் சாம் தனசீலன் அவர்கள் பிரசங்கிக்கும் போது யோவான் 3:16 படிங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறேன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திலே இவ்வளவாய் உலகத்தில். அப்போ நித்திய ஜீவன் என்றால் என்ன, ஏன் இயேசு உலகத்தில் வந்தார் என்பதை தெளிவாக அவர் போதித்தார். அப்போவே நான் என்னை ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெற்றேன். வீட்டில் சொல்ல முடியாது, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. இனி பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்ஐ கோயிலுக்கு அப்படியே மெதுவாக உள்ள நுழைஞ்சேன். எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க, என்னடா இவன் இங்கே வந்திருக்கான், எனக்கு குழப்பம் பண்ண போகிறான்னு. ஆனால் அங்கே போயிட்டு நான் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன், பாட ஆரம்பித்தேன். என்னுடைய வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய பூகம்பம் வந்தாச்சு. கடைசியாக ஒரு நாள் என்னுடைய தாப்பனார், அப்போ அந்த காலத்தில் நிறைய லாரிகள்லாம் வச்சு அவங்க வியாபாரம் பண்ணுற ஆட்கள், மாட்டு வண்டி லாரிலாம் வச்சுருக்காங்க. அப்போது எங்கள் அப்பா ஒரு நாள் மாட்டு வண்டிக்கு ஒரு புது மாடு வாங்கியிருக்கிறார். அதை தான் செக் பண்ணி பார்க்கணும், ஓட்டி பார்க்கணும்னு சொல்லி அவர் அந்த மாட்டு வண்டியை
வேலைக்காரனை விட்டுட்டு அவர் அன்னைக்கு ஓடி இருக்கிறார். இது புது மாடு. எதிர வந்த லாரிகள் அந்த வெளிச்சத்தில் மிரண்டு ஒரு பெரிய மேம்பாலத்துலேருந்து வண்டியோடு விழுந்துட்டார் எங்கள் அப்பா. கிட்டத்தட்ட ஒரு 50 அடி இருக்கும் அந்த பாலம். அதுலேருந்து வண்டியோடு விழுந்து எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இவர் காலும் முறிஞ்சு போச்சு, ஒரு பக்கம் கையும் சரியில்லை, ஒரு மாடும் செத்து போச்சு. கடைசியாக நான் ப்ரைவேட் ஆஸ்பத்திரியிலேருந்து அவர் அரசாங்க மருத்துவமனையில் கொண்டு போட்டாங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் அவருடைய கால் சரி வர்றதுக்கு ஆச்சு. நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு முறையும் சகோதரிமார்களாக அனுப்புவேன், இயேசுவை சொல்ல, பிரதர்களை அனுப்புவேன். போகிறவன்ட்டெல்லாம் சொல்லுவேன், ஏய் இனி நீ இயேசுவை பற்றி சொல்ல வந்தால் எனக்கு ஒரு சாராய போத்தல் கொண்டு வானுவார். எப்படி இயேசுவை சொல்ல வந்தால் சாராய போத்தல் கொண்டு வந்தால் எனக்கு சொல்லணுன்னுவார். அப்படிப்பட்ட தகப்பன் அவர். கடைசியாக அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாரும் நாங்கள் குழுவாக சேர்ந்து செபித்தோம். ஆண்டவர் என் தகப்பனை தொட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எங்கள் தகப்பன் வந்தாச்சு, எனக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிச்சு. ஆண்டவர் எங்கள் தகப்பன் ஞானஸ்நானம் எடுக்கிறான்னு எங்கள் அம்மா ஸ்தோத்திரம்னாங்க. என்னது, நீ எப்போ ஸ்தோத்திரம் பழகினாமா? நான் ஏற்கனவே சிஎஸ்ஐ கிறிஸ்தவள். உங்கள் அப்பா இந்துவாக இருக்கும்போது அவரை கட்டினதுனால நான் இந்து கோயிலுக்கும் போகல, கிறிஸ்தவ கோயிலுக்கும் வரலை. ஆனால் நான் கிறிஸ்தவடா, பிறப்பிலே சிஎஸ்ஐ கிறிஸ்தவள்ன்றாங்க. ஹல்லேலூயா. அந்நியத்தில் இணைப்படுறதுனால ஒரு ஆத்மா எவ்வளோ தொய்ந்து போது பாருங்க. மௌனமாகி விடுகிறது, பேசக்கூட முடியல எங்கள் அம்மாவுக்கு இயேசுவை பற்றி. இப்போ எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டார்னோடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நாங்கள் 3 பேரும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். எங்கள் அண்ணா வர தொட்டார், எங்கள் அக்காவை தொட்டார். குடும்பம் முழுவதும் ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவருக்காக நாங்கள் ஆதமனப்பட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என் மூலமாக என் குடும்பத்தை ரட்சித்தார். இன்றைக்கு உலகமெங்கிலும் பல 1000 பேரை ரட்சித்திருக்கிறார், பல பேரை ஊழியக்காரர்களாக உருவாக்கி இருக்கிறார். கர்த்தர் செய்த காரியங்கள். ஆகவே அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் ஜெயம் தருவார். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி பெருமையாக இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எனக்கு எல்லாம் முடியும்னு சொல்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல. என் இயேசுவால் என்று ஒன்றுமே முடியாதுங்கிறவன் தான் கிறிஸ்தவன். யார் ஒருவன் இயேசு இடத்துல தன்னை சரண்டர் பண்ணுறானோ அவனைத்தான் கர்த்தர் உயர்த்துவார். தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களை ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கணுமா, அவருடைய கிருபை பெறணுமா? அப்போ நாங்கள் தாழ்ந்திருக்க வேண்டும். நம்ம பெரிய பதவியில் இருக்கலாம், நல்லா படித்த பட்டம் பெற்றிருக்கலாம், பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம், இன்னும் பல பதவியில் உயர்த்தப்பட்ட ஸ்தானத்தில் இருக்கலாம். எங்கே இருந்தாலும் நீ கிறிஸ்தவன் கிறிஸ்தவள், உன்னை அந்த இடத்துல தாழ்த்த கற்றுக்கொள். ஆமென். கர்த்தர் உன்னை படிப்படியாக உயர்த்துவார். ஆகவே அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பிள்ளைகளுக்கெல்லாம் சந்தோஷம் தானே? ஆவான்னு பார்க்குறான் முண்டக்கண்ணி. என்னது? ஆமாம், கதைன்னு சொன்னால் கதையிலே ஒரு பிரசங்கத்தை விட்டுட்டு போயிடுவார் போல அப்படின்னு நினைக்காதீங்க. ஆவியானவர் நம்மோடு பேசுவார். ஆமென். ஒரு பெரிய நிலச்சுவாந்தர், ஒரு பெரிய பண்ணைக்காரன்னு தானே ஊரில் சொல்லுவாங்க. பண்ணைக்காரன், பெரிய பண்ணை வச்சிருக்கிறவர். அவருடைய மாட்டு பண்ணையில் ஒரு கழுதையும் வச்சுருந்தார். மாடு இருக்கிற இடத்துல கழுதைக்கு என்ன வேலைங்க? அந்த கழுதை, அது பெரிய பண்ணையார் வீடு, பெரிய அழுக்கு துணிகள் மூட்டையாக சேரும், அதெல்லாம் அந்த கழுதை மேலே ஏற்றி கொண்டு கழுவி கொண்டு வருவாங்க. அதுக்காகத்தான் இந்த கழுதையை வச்சுருந்தார். ஆனால் இந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் நிறைய புல் போடுவார், புண்ணாக்கு போடுவார். இந்த கழுதைக்கு ரொம்ப நாளாக கோபமாகவே இருந்தது. எஜமான் மேலே கோவப்பட்டது, பொறாமையாக இருந்தது. என்னடா அந்த ஆட்டுக்குட்டிகள்லாம் நிறைய பச்சை புல்லாக போடுறாரு, நான் வெறும் காஞ்சி கருவாடாக போன பேப்பரை தின்னுட்டு அலையிறேன், என் எஜமானுக்கு என் மேலே இறக்கமே. அப்படி நம்ம கூட சொல்கிறோம் தானே? அப்படி சொல்கிறோம் தானே? நிறைய நேரங்களில் ஆண்டவர் அவளை ஆசீர்வச்சிருக்காரு, அவனை நல்லா வச்சுருக்காரு. எனக்கு பின்ன தான் இந்த ஊருக்கு வந்தான். இப்போ பாரு, சொந்த வீடு கட்டிட்டான், 3 மாடி கட்டிட்டான். ஆண்டவர்னு என்ன சின்ன வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்காரு. ஒரு ஓலை குடிசையிலே இருக்கிறேன், ஓடு கூட பிரித்து போட முடியாத நிலைமையில் இருக்கிறேன், அப்படிலாம் சொல்லுவோம் தானே? ஆகவே அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த கழுதை ரொம்ப கவலைப்படுது. இந்த ஆட்டுக்கு போடுற புண்ணாக்கெல்லாம் பார்த்துட்டு பொறாமப்படுது, கோவப்படுது. எஜமான் தன்னை நேசிக்கலைன்னு சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு நாள் தீபாவளி வந்தது. என்ன நாள்? தீபாவளி வந்தது.
அன்றைக்கு ஒருத்தன் வந்தான், ஒரு நல்ல பெரிய மீசை என்ன மாதிரி வச்சுட்டு வந்தான். வந்துட்டு ஆட்டுக்குட்டி அவிழ்த்தான். அடப்பாமே, இது நாள் வரைக்கும் என் கண்ணு முன்னே இவ்வளோ செழிப்பாக சாப்பாடு கொடுத்தான், இப்போ அவுத்து கொண்டு போகிறான், தனியாக கொண்டு கவனிக்க போகிறான் போல அப்படின்ட்டு இதுக்கு இன்னும் கொஞ்சம் பொறாம தான். கடைசியாக இது கண்ணு முன்னதாக கொஞ்சம் தூரம் கொண்டு போயிட்டு அந்த ஆட்டை 4 காலம் கட்டி படுக்க வச்சு கழுத்தில் ஒரு பெரிய கத்தியை வச்சான். தீபாவளிக்கு கறி கடா கொழுப்பாக வளர்க்கப்பட்டது. கடைசியாக தீபாவளிக்கு கழுத்தில் கத்தி வைக்கப்பட்டது. அப்போ தான் அந்த கழுதைக்கு சந்தோஷம். அப்பா எஜமானே, நீ எனக்கு புல்லு தராட்டியும் பரவாயில்ல, புண்ணாக்கு தரவாட்டாலும் பரவாயில்ல, இந்த காஞ்ச புல்லாவது கிடைக்குது, அது போதும், உமக்கு நன்றின்னு சொல்லி எஜமான புகழ்ந்து தான். எப்போ ஆட்டு மேலே கத்தி வந்த பிறகு. அதே போல் இன்றைக்கி கொழுத்து இருக்கிறவங்க, செழிப்பாக இருக்கிறவங்க, உலக ஐஸ்வர்யத்தில் இருக்கிறவங்களாம் கசாப் கடைக்கு ஆயத்தமாகறாங்க. மறந்துடாங்க. என்ன சிரிக்கிறீங்க? கசாப் கடைக்கு ஆயத்தமாகறாங்க. நீங்கள் இருக்கிற நிலைமையில் இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே வருவார். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்த முடியும். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்க. ஆண்டவர் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துவாருங்க. ஆகவே நின்னபடி விழுந்தால் மண்டெல்லாம் உடஞ்சிரும், உட்கார்ந்தபடி விழுந்தால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம் இல்லையா? நீங்கள் உட்கார்ந்த இடத்துல விழுந்தீங்கன்னா சமாளிப்பீங்க, நின்னபடி விழுந்தீங்கன்னா எங்கேயாவது மண்டை உடஞ்சு போயிடும். கடந்த 2022 வருஷம் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி, இது என்னுடைய சாட்சியோடு சேர்ந்து தான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் கனடாவில் 33 வருஷமாக தனியாக தான் இருக்கிறேன். 35 வருஷமாக ஒரு வீடு, சொந்த வீடு ஒன்று வச்சுருக்கிறேன். அப்போது அந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி இரவு 1 மணி இருக்கும், வாஷ்ரூம் போகிறதுக்காக எழுந்து பெட்டை விட்டு எழுந்து அப்படி ஒரு 2-3 ஸ்டெப்பு தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துன்னே தெரியாது. ஐ வாஸ் பிளாக் அவுட், ஐ வாஸ் ஃபால் டவுன், மை ஹெட் வாஸ் இன்ஜூரி. அப்படியே கீழே விழுந்து பின்தலை அடிபட்டு ரத்தம் வந்திருக்குது. கிட்டத்தட்ட 6 மணி நேரம், மோர் தென் 6 hours ஐ வாஸ் ஆன் த ஃப்ளோர். 6 மணி நேரத்துக்கு வரைக்கும் நான் தரையில் கிடந்திருக்கிறேன், மயக்க நிலையில் இருந்திருக்கிறேன். என்ன நடந்ததுன்னே தெரியாது. விடிய 6 மணி அப்படி பார்க்குறேன், என் தலையை சுற்றிலும் ரத்தமாக காஞ்சி கிடக்குது. தரையிலேருந்து அப்படியே கொஞ்சம் மெதுவாக எழுந்து அதுக்கப்புறம் ரத்தத்தெல்லாம் கழுவி தொடச்சிட்டு நானும் குளிச்சுட்டு ஆம்புலன்ஸ் அடித்து ஆஸ்பத்திரிக்கு போனேன். போன வந்த டாக்டர் கேட்டார், ஒரு வெள்ளைக்காரி, ஹவு டிட் யூ கம் ஹியர் அப்படின்னா. ஐ கேம் பை ஆம்புலன்ஸ் வித் ஜீசஸ் அப்படின்னு. ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட நான் ஆம்புலன்ஸில் வந்தேன்னு சொன்னோடனே இட்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிச்சு அந்த மனுஷன். ஒய் பிகாஸ் யூ சப்போஸ் டு பி டை ஆர் யூ மே பி பெர்மனன்ட் கோமா. நீ செத்துருக்கணும் அல்லது நிரந்தரமாக கோமாவில் போயிருக்கணும். நீங்கள் வந்தது உண்மையிலே இயேசு தான் உன்னை கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி. ஹல்லேலூயா. எனக்கு A to Z எல்லா டெஸ்ட்டும் செய்துட்டாங்க. எல்லா டெஸ்ட்டுமே நெகட்டிவ் தான், ஒன்றுமே இது இல்லை. ஒரு ஹார்ட்டு கிளியர், கிட்னி கிளியர், பிரெயின் கிளியர், எல்லாமே எம்ஆர்ஐ எல்லா ஐயும் எடுத்தாச்சு. ஆனால் இதுக்கு காரணம் என்னென்னு கடைசியாக 3ஆவது வாரம் தான் டாக்டருக்கு ஆண்டவர் ஞானம் கொடுத்தார். என்னுடைய காதுக்குள்ளே கால்சியம் டெபாசிட் ஆகி அதுதான் மூளைக்கு போகிற நரம்பை கட் பண்ணியிருக்குது. அதாவது கமாண்டிங் போக முடியாமல் வச்சுருக்குது. நீ வலப்பக்கம் போகணுன்னு நினைப்ப, ஆனால் இடப்பக்கம் நடந்துக்கிட்டு இருப்ப. உன்னுடைய கண்ட்ரோல் அங்கே முடிஞ்சு போகுது. அதனால் எல்லோரும் காதை கொஞ்சம் கவனமாக வச்சுருக்குங்க. நான் பட்ட அனுபவத்தினால சொல்கிறேன். இந்த காதுக்குள்ளே குச்சி போடுறது, கோழி இறக திணிக்கிறது, பஞ்சு போட்டு நுழைக்கிறது, இதெல்லாம் அந்த எங்கள் காதுகளுக்குள்ளே ஒரு திராவகம் போய் கொண்டிருக்கலாம், லிக்விட். அது என்ன செய்யுமா, சில நேரங்களில் நாங்கள் அப்படி இப்படி திரும்பும்போது அசையும்போது அது லெவல் மாறிடுமா. இந்த அது என்ன சொல்ல, சமரசம் பார்க்குறது. ஆமாம், அது மாறி போயிட்டுனா என்னாகும், எங்கள் பிரெயினுக்கு போகிற நரம்பு பாதிக்கப்படும். அதனால் எங்களுக்கு நடக்க வேண்டிய விலையும் சரியாக நடக்காது. அதே போல் நான் அதுக்காக தான் இந்தியாவுக்கே வந்தேன். நான் எப்போ இந்தியா வந்தாலும் 1 மாதம் 2 மாதம் ஊழியம் செய்துட்டு போயிடுவேன். இந்த வருஷம் நான் இந்த ட்ரிப்பில் நான் 1 வருஷம் இங்கே தான் இருக்கிறேன். ஆகவே வர்ற 2ஆம் தேதி போகிறேன். ஆகவே ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கென்று என்ன எழுதி வச்சிருக்காரோ அதுதான் நடக்கும். ஆமே.
உயர பறந்தாலும் குருவி கழுகாக முடியுமா? கழுகு வேற தான், குருவி வேற தான். அதனால ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை யாருமே தடைபட முடியாது. ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை மட்டும் நீங்க விடாதீங்க. ஆண்டவரை இறுக பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்றைக்கு என்ன நாள்? ஒரு கையிலும் குருத்தோலை காணோம். குருத்தோலை இல்லையா? சென்னையில் கிடைக்காது. அப்படியா? அருமையான தேவ பிள்ளைகளை, குருத்தோலை நாங்கள் பார்த்துருக்குறோம். குருத்தோலை இப்போ இருக்கணுங்கிற கட்டாயம் நமக்கு இல்லை. குருத்தோலை ஒன்று இருக்கிறது. ஆகவே காஞ்ச ஓலையை பார்த்து சிரித்து கொண்டே இருக்கும் குருத்தோலை அப்படின்னு சொல்லுவாங்க. படம் எனக்கு தெரியுமா? காஞ்ச ஓலையை பார்த்து குருத்தோலை சிரிக்குமா? ஆமாம். அதனுடைய அர்த்தம் வயோதிபர்களை பார்த்து வாலிப பிள்ளைகள் சிரிப்பாங்களாம். ஆஹா, தள்ளாடுறா அப்படின்னு சொல்லி, இல்லையா? ஆனால் நாங்களும் ஒரு நாள் அந்த ஸ்தானத்துக்கு வர போகிறது இவங்களுக்கு தெரியல. அதனால் நல்ல திடகாத்திரமாக இருக்கும்போது நமக்கு தருகிற மதிப்பு மரியாதை, வயசு காலத்தில் அங்கே போய் உட்காரு, இதை சாப்பிடாத, இதை செய்யாத அப்படின்னு நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இல்லையா? ஆகவே நாங்கள் ஒரு நாள் அப்படி இருந்தோம். இன்றைக்கி எங்கள் ஸ்தானத்தில் பிள்ளைகள் வந்துட்டாங்க. அவங்க பச்சை ஓலையாக குருத்தோலையாக இருக்கிறாங்க. நாமெல்லாம் பழுத்த ஓலையாக இருக்கிறோம். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஆமென். அடுப்பில் தூக்கி போட்டாலும் போட்டுருவாங்க, காஞ்சி போச்சு தானே, இது எதுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த குருத்தோலை பல தன்மைகளை உடையது. ஒரு குருத்தோலை எடுத்திங்கன்னா அதை அப்படியே மூக்கில் வச்சு பாருங்கள், நாருமா நல்ல வாசமாக இருக்கும். ஒரு இலையில சொல்லாமா? குருத்தோலை வாசனை நிறைந்தது. அதுக்கப்புறம் குருத்தோலை எப்படி வளைச்சாலும் எப்படியும் வளையும். என்ன குருத்தோலை எப்படினாலும் வளையும், வாசனையாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, அந்த குருத்தோலையை வச்சு நிறைய ஆக்கப்பொருள் செய்யலாம். சுலகு வீட்டில் வச்சுருக்கீங்களே, இல்லையா? சின்ன சின்ன பெட்டி எல்லாம், நான் பேர்லாம் மறந்து வச்சு எனக்கு. ஆகவே இதெல்லாம் அந்த குருத்தோலையை வச்சு தான் வளையிற ஓலையில் தான் செய்கிறது. அப்போது இந்த குருத்தோலை வெண்மையான ஒரு நிறம் இருக்கும், இல்லையா? பார்க்கும்போது அந்த நிறம் வெண்மையாக இருக்கும். அப்போது ஒரு கிறிஸ்தவன், ஏன் ஆண்டவர் குருத்தோலையை அந்த இடத்துல அனுமதித்தார் என்றால், தன்னை புகழுகிற ஒரு கிறிஸ்தவன், தன்னை உயர்த்துகிற ஒரு கிறிஸ்தவன், தன்னை விசுவாசிக்கிற ஒரு கிறிஸ்தவன், தன்னை பின்பற்றுகிற ஒரு கிறிஸ்தவன் குருத்தோலையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே வஸ்திரத்தில் வெண்மையாக இருந்தால் போதாது, வாழ்க்கையில் வெண்மையாக இருக்கணும். ஆமென். வாழ்க்கையில் வெண்மையாக இருக்க வேண்டுமென்றால் என்ன அர்த்தம்? வெளியில் நல்லா சோப்பெல்லாம் போட்டு மேக்கப்லாம் போட்டு வெளியாகிடுறோம். ஆனால் இருதயம் வெண்மையாகன்னா என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் இயேசுவின் ரத்தத்தால் என்ன செய்யணும்? கழுவப்படணும், சுத்திகரிக்கப்படணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை சுத்திகரித்த ஒரு உறுதி எங்களுக்குள்ளே இருக்கணும். ஆமென். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் முதலாவதாக உங்கள் இருதயத்தை சுத்தம் பண்ணியிருக்கீங்களா? எத்தனை பேர் சொல்ல முடியும் எங்கள் இருதயம் சுத்தமாக இருக்க பாஸ்டர்? கையை தூக்கி சொல்லுங்களேன். ஆமென். நீங்கள் மார்க் 7:21 படிங்க. மார்க் சாப்டர் 7:21. விகாரமும் பொல்லாங்கனவளாகிய ஆமென். இதெல்லாம் எங்கேருந்து புறப்படுது? அண்ணாச்சி கடையில் வாங்கலாமா? காசு கொடுத்து வாங்க முடியுமா? அல்லது சந்தை வெளியில் போய் வாங்கலாமா? இதெல்லாம் எங்கேருந்து வருகிறது? யாருடைய இதயத்தில்? சும்மா கூட்டத்தில் கோவிந்த விடாங்க. யாருடைய இதயத்திலிருந்து வருகிறது? என்னுடைய இதயத்திலிருந்து. அப்படி சொல்லுங்க பாப்போம். காலையில் எழுந்தவுடனே மாலை படுக்க போற வரைக்கும் பொல்லாத இவன் யாரை கொள்ளையடிச்சானோ, எப்படி வீடு கட்டினானோ, திடீர்னு பெரிய மெத்த வீடு கட்டிட்டான்,
பாஸ்டர் 3வது மாடி போடுறார் போல. நாங்கள் 2 மாடி ஏறவே கஷ்டப்பட்டோம். சீக்கிரம் லிஃப்ட் போட்டுருங்க பாஸ்டர். ஹல்லேலூயா. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, 3வது மாடி கட்டிட்டான் பாருங்க. எனக்கு பின்னதான் இந்த ஊருக்கு வந்தான்னு சொல்லி மற்றவர்களை குறித்து எரிச்சல் அடைகிறோம், பொறாமை கொள்ளுகிறோம், பொல்லாத சிந்தனை. ஒரு பெண் அழகாக உடுத்திட்டு போயிட்டா தம்பிமார் அப்படியே ஆழ்ந்த முழிக்கிற மாதிரி முழிக்கிறது இல்லையா? பொல்லாத சிந்தனை. அருமையான தெய்வ பிள்ளைகளே, பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் குரங்கு மனுஷன் வந்து வந்தான்னு சொல்கிறாங்க. அப்படியா? சொல்லுங்களேன். என்னம்மா அம்மாவுக்கு வயசு என்னம்மா? ஒரு 70 வயசு. திரும்புகிற அம்மா தான், உங்களை தான் கேட்குறேன். 67. என்னை விட மூத்தவங்க யார் இருக்கீங்க? இருக்காங்களா? எனக்கு 71 வயசு. எனக்கு இதுவரைக்கும் எந்த குரங்கும் மனுஷனாக மாறினதை நான் பார்த்ததே என் வாழ்க்கையில். இந்த 71 வருஷத்தில் ஒரு குரங்கும் மனுஷனாக மாறலை. ஆனால் மனுஷன் குரங்காக மாறி இருக்கிறான். வெள்ளையாக இருக்க வேண்டிய மனுஷன், வாசனை உள்ள சாட்சியாய் வாழ வேண்டிய மனுஷன், மற்றவருக்கு முன்பதாக வாசனை பொருந்திய சாட்சியாக இருக்க வேண்டியவன், வளைந்து கொடுக்க வேண்டியவன் எப்படி மாறி இருக்கிறான்? குரங்கா மாறி இருக்கிறான். ஒரு மரம் தாங்கி மறுமரத்துக்கு போகிறது. ஒன் ட்ரீ டு அனதர் ட்ரீ இல்லையா? குரங்கு என்ன செய்யும்? ஒரு இடத்துல நிற்குமா? நிற்காது. எங்கள் வீட்டுக்கிட்ட நிறைய குரங்கு வருது. நாங்கள் அனிமல் இது பக்கத்தில் தான் வீடு. பின்னால் பெரிய காடு இருக்குது, வண்டலூர் ஜூ பக்கத்தில். நிறைய குரங்குகள் வரும். அப்போது இந்த குரங்குகள் ஒரு இடம் தாண்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவி தாவி போய்கொண்டே இருக்கும். அதே போல் மனுஷன் குரங்காக மாறுகிறான், மனுஷி குரங்காக மாறுறா. ஆமே. ஆமாம், நான் நினச்சேன் கனடாவில் தான் பொம்பளைகள்லாம் மாம்பழை மாதிரி ஈக்குவலாக அப்படி போவாங்கன்னு பார்த்து. ஆனால் இங்கே நான் இப்போ பார்க்குறேன் 35 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவில் பொம்பளையும் 2ஆம் தரம் கட்டிட்டு போயிருக்கிறான் புருஷனை விட்டுட்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏனென்றா நல்ல அழகான மனைவி இருக்கும்போது குரங்கு மாதிரி ஒன்றை பிடிச்சிட்டு அலைவான் சைடு கார். கேட்டால் சின்ன வீடு. கிறிஸ்தவனுக்கு தேவையாது? குருத்தோலையாக இருக்க உனக்கு அது தேவையா? அருமையான சகோதரனே சகோதரிய திருச்சவே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் ஆண்டவர் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக்குவார். ஆமென். உன் வாழ்க்கையில் உண்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய சாட்சி வாசனை நிறைந்த சாட்சியாக இருக்க வேண்டும். உன்னுடைய சாட்சி எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்துவுக்கு வளைந்து கொடுக்கிற சாட்சியாய் மாற வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நீ மற்றவருக்கு முன்பதாக வெண்மை நிறைந்தவனாய், தூய்மை உள்ளவனாய், பரிசுத்தம் நிறைந்தவனாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல அன்பான தேவ பிள்ளைகளே, 13 வகையான காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பகைகள், விரோதங்கள், மார்க்க பேதங்கள், விக்கிரக ஆராதனைகள், இவையெல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இருக்கிறது. ஆமென். கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இருக்கிறது. அதாவது வாசிங்க, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்கம்மா. போதும் போதுமா போதுமா. யாராவது கொலைகாரங்க இருக்கீங்களாங்க? கொலை செய்தவங்க, கொலை செய்து ரசிக்க விட்டவங்க ஒருத்தருமே இல்லையா? என்ன ஐயா மாரே, யாரும் கொலை பண்ணது இல்லையா? சகோதரிமார்களே, எப்படி வார்த்தையால் கொலை பண்ணியிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு திருவந்து கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? கொலைகாரனுக்கு கொடுக்கலாமா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தன் சகோதரனை அல்லது சகோதரியை பயக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் யார்? சொல்லுங்க. கண்ட சௌந்தரியத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் விதம் அன்பு கூறுவான்.
நம்மோடு ஆலயத்தில் ஆராதிக்கிற சகோதர சகோதரத்தில் அன்பில்லாதவர்கள், நம்முடைய அக்கம் பக்கத்தில் வாழுகிறவர்களோடு அன்பில்லாதவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்களோடு கூட அன்பில்லாதவர்கள் யாரா இருக்கிறார்களா? ஆமாம், நீங்கள் கத்தி எடுத்து போய் வெட்டணுங்கிற அவசியம் இல்லைங்க. தூஷண வார்த்தை சொல்லி பேசணுங்கிற அவசியம் இல்லை. அவங்கள நீங்கள் வெறுத்தாலே. ஆமாம், எத்தனை பேர் இன்றைக்கு சொத்து தகராறு, அவன் ஒரு அடி ஏன் நிலத்துக்குள்ளே வந்துட்டான், 2 அடி அவன் ஏன் நிலத்துக்குள்ளே வந்துட்டான்னு சொத்து தகராறு, சண்டை. சொந்த சகோதரங்கள், ஒரே தாய் வயிற்றில் பிறந்தவங்க, ஒருத்தர் கொலை பண்ணிடுறாங்க. செய்தி பேப்பரில் படிக்கிறீங்க இல்லையா? கொலை பாதகம் இது கிறிஸ்தவனுக்குள்ளே இருக்கா இல்லையா? நான் கொலையே செய்யலைன்னு சொல்கிறவங்க கை தூக்கி இல்லைன்னு சொல்லுங்க. சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க, எனக்கு நான் யாரையும் பாய்க்கிறதே இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு அலையில் சொல்லுங்க. அப்போ நிறைய பேர் கொலைகாரன் குற்றம் இருக்குது. அப்போ அது மன்னிக்கப்படணும். அது யாரால் மன்னிக்க முடியும்? ஆமாம், எந்த போலீஸும் அதை மன்னிக்க முடியாதுங்க, எந்த ஜட்ஜும் மன்னிக்க முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அதை மன்னிக்க முடியும், கொலைகாரன். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் திருவிருந்துக்கு போகிறோம். திருவிருந்தில் போகும்போது என்ன சொல்கிறோம்? எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்கிறோம். ஆனால் சகோதர சிநேகத்தை பற்றி ஏதாவது அறிக்கை செய்கிறோமா? அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் காணிக்கப்பட்டி அருகே உட்கார்ந்தார். எல்லாரும் காணிக்க போட்டாங்க. அப்போ ஒருவனை கூப்பிட்டு சொன்னார், நீ காணிக்கை செலுத்துவதாக இருந்தால் முதல்ல போய் என்ன செய், அதனிடத்தில் ஒப்புரவாகுன்னு சொன்னார். நாங்கள் எத்தனை முறை காணிக்க போடுறோம் ஆலயத்தில் வந்து, ஆனால் சகோதர சிநேகத்தை சரியாக வச்சுருக்கிறோமா? சில இடங்களில் எதிரெதிர சர்ச் இருக்கும். ஒரு சபை விசுவாசி இன்னொரு சபையை பார்த்து ஒரு பிரைஸ்லாட் கூட சொல்லாது, பார்க்காத போதே அப்படி திரும்பிட்டு போயிடும். என்னமோ பைபிள் கையில் இருக்கு, பைபிள் 2 பேர் கையிலையும் வச்சுருப்பாங்க. இப்படி வச்சுக்கிட்டு பிரைஸ்லாட் சிஸ்டர் சொல்லுவீங்களா? இல்லை, அந்த பக்கம் தெரியாத மாதிரி போயிடும் இல்லையா? கண்டுகொள்ளாத மாதிரி போயிடும். அதுக்கு பேர் என்ன? சகோதர சிநேகமா? போதகர் அடிப்பார்னு பயமா? மற்ற சபையோர்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா அவங்களுக்கு? இல்லையா? சொல்லியிருந்தால் அவர் சரியான போதகர் இல்லை, சொல்லக்கூடாது. சகோதர சிநேகத்தில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னொரு சகோதரன் சகோதரி நமக்கு முன்ன கிறிஸ்தவன் என்று வரும்போது பிரைஸ் தி லார்ட் சொல்கிறதுனால எங்கள் முத்து உதிர்ந்து போகாது. ஆமென். சகோதர சிநேகம் செய்யாதவர்கள் கொலைபாதகர்கள். அவர்கள் யாரு? எத்தனை முறை பள்ளிக்கூடத்தில் சண்டை போடுறீங்க இல்லையா? இல்லையா? அருமையான தேவ பிள்ளைகளே, சகோதரர்களை பயக்கிறவர்கள் கொலைபாதகர்கள். அது மாத்திரமல்ல, இந்த குருத்தோலையை பற்றி பார்த்தோம். இப்போ கழுதையை பற்றி பார்க்க போகிறோம். என்னங்க? கழுதை. வாசியங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம், 21வது அதிகாரம் 2வது வசனம் படிங்க. இன்னொருத்தர் மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 2வது வசனம். இன்னொருவர் லூக்கா 19:33 படிங்க. போதும். 3 சுவிசேஷர்களும் ஒரே சம்பவத்தை தான் சொல்றாங்க. மத்தேயு சொல்றாரு, எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்க, அங்க என்ன கிடக்கும்? ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத கழுதையும் கழுதை குட்டியும் இருக்கும். வரலையில சொல்லாமா? அருமையான தேவ பிள்ளைகளே,
மத்தேயு சொல்றாரு கழுதையும் கழுதை குட்டியும் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் சொல்லி. மார்க்கும் லூக்காவும் சொல்றாங்க கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் சொல்லி. ஆனா ரெண்டுமே ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு மிருகம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அந்த அர்த்தம் என்ன? கிறிஸ்தவன் பல தெய்வ வழிபாடு உள்ளவனாய் வாழக்கூடாது. ஆமென். நிறைய கிறிஸ்தவர்கள் அந்த இந்த ஊபர் ஓடுறவங்களாம் பார்த்துருங்க, கிறிஸ்தவன் சொல்லுவான், ஆனால் அதில் சிலுவையும் வச்சுருப்பான், மாதாவையும் வச்சுருப்பான், இயேசுவையும் வச்சுருப்பான், மற்றதுகளையும் வச்சுருப்பான் இல்லையா? பல தெய்வ வழிபாடு செய்கிறவங்க. ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் பல தெய்வ வழிபாடு உள்ளவர்களோடு கூட இணையவும் கூடாது, அவர்களோடு கூட பங்கு கொள்ளவும் கூடாது. எத்தனை பேர் இன்றைக்கு ஓய்வு நாள் ஆலயத்துக்கு வராமல் கல்யாணம் வீட்டுக்கு போகிறீங்க? ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆமாம், அது எங்கள் அக்கா வீட்டு கல்யாணம், எங்கள் மாமா வீட்டு கல்யாணம், அதுக்கு போகாமல் இருக்க முடியுமா பாஸ்டர்? அவங்களாம் எங்களை ஒதுக்கிடுவாங்க, அவங்களாம் எங்களை ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷரை பிரியப்படுத்த அலையிறோம். ஆனால் இயேசு உங்களை ஒதுக்கிடுவாரே, அப்போ சந்தோஷமா? இயேசு உங்களை ஒதுக்கினால் அவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு வராதே, அது உங்களுக்கு சந்தோஷமா, நிறைவா இருக்குமா? அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலவேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். குருத்தோலையை நமக்கு முன்வைத்த ஆண்டவர் கழுதை குட்டி நமக்கு முன் வைத்திருக்கிறார். கழுதை பொதுவாக பொதி சுமக்க பயன்படுத்துகிற ஒரு மிருகம். மாத்திரமல்ல அன்பான தெய்வ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே பீலையாம் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முடியாமல் புறப்பட்டு போகிறான். அவனும் ஒரு கழுதையில தான் ஏறி போனான். அந்த கழுதை என்ன செய்தது? அவனை சோரோடு நெருக்கிட்டு 3 முறை நெருக்கிட்டு அவன் கழுதை அடித்தான். அந்த கழுதை வாய் திறந்து பேசியது. ஹல்லேலூயா! இந்த கழுதை இயேசு பிரயாணம் பண்ணின கழுதை, அந்த கழுதை வாயை திறந்து பேசின கழுதை. இன்னொரு கழுதையை குறித்து அங்கே பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகத்தில் நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 10வது வசனம். ஆமென். போதும். வெள்ளை கழுதை யாராவது பார்த்துருக்கீங்களா? வெள்ளை கழுதை ஒருவரும் பார்க்கல இல்லையா? ஆமாம், அங்கே யோசுவாவின் காலத்தில் வெள்ளை கழுதை இருந்தது. அவர்கள் ஆண்டவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களாய் வெள்ளை கழுதைகள் மேல் பிரயாணம் பண்ணுவார்கள். மற்றவர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ இன்றைய கிறிஸ்தவர்கள், திருச்சபைக்குள் இருக்கிற நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? உலகத்துக்கு விலகி இருக்கணும், உலகத்தை விட வித்தியாசமாக இருக்கணும், உலகத்தான விட நாங்கள் புறமானவர்களாக இருக்கணும். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த காலவேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இந்த கழுதை என்ன செய்யும்? பொதி சுமக்கும். அதுக்கு தானே நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுவோம் இல்லையா? கழுதையை பொதி சுமக்க விடுவோம், கழுதையை கட்டி போட மாட்டோம். வெயிலோ மழையோ அது பாட்டில் அலையும் இல்லையா? நிறைய பேர் பிள்ளைகளை கூட கழுதைன்னு திட்டுவாங்க. என்ன, கழுதைன்னா ஒரு கேவலமான மிருகம் அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லையா? கழுதை ஒரு கேவலமான மிருகம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம உலகத்துக்கு கேவலமானவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இன்று அரசாங்கம் கூட கிறிஸ்தவனை அடித்து நொறுக்கிட்டு தான் இருக்குது. நம்ம அவங்க பார்வையில் கேவலமானவங்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த காலவேளையில் கர்த்தர் நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத சாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் கழுதைகளாக இருந்தால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்ம பிரயாணப்படும் போது நமக்கு என்ன கிடைக்கிறது? இந்த கழுதையின் மேல் இயேசு ஏறினோன்னே என்ன பண்ணாங்களாம்? மரக்கிளைகளை வெட்டி வழியிலே பரப்பினார்கள், வஸ்திரங்களை போட்டார்கள். இப்பொழுது 3 வழி சந்தியில் கட்டப்பட்ட கழுதைக்கு என்ன கிடைச்சது? கனம் கிடைத்தது, மதிப்பு கிடைத்தது, மரியாதை கிடைச்சது. அப்போ நாங்களும் ஒரு காலத்தில் பாவக்கட்டில் இருந்தோம் இல்லையா? நாங்களும் ஒரு காலத்தில் நோய் கட்டில் இருந்தோம். நாங்களும் ஒரு காலத்தில் வறுமை என்ற கட்டுக்குள்ளே இருந்தோம். நாங்களும் ஒரு காலத்தில் பிரச்சனை சண்டை என்ற கட்டுக்குள்ளே இருந்தோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை கட்டவிழ்த்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு அலையில சொல்லுவோமா? பாவ இருளிலிருந்து கட்டவிழ்க்கப்பட்டு இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவர் ஏறுகிற ஒரு பிராணியாய் வந்து நிற்கிறோம். ஆமென். அவர் ஏறி இருக்கிற ஒரு கழுதையாக இருக்கிறோம். ஆமென். ஆகவே நாங்கள் இந்த உலகத்துக்கு
தாழ்மையுள்ளவர்களாய் காணப்பட்டாலும், இந்த உலகங்களை வெறுக்கிறதா இருந்தாலும், தேவ சமத்துல நமக்கு மேல் வஸ்திரம் போடப்படுகிறது. அது என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம். ஹல்லேலூயா! ரட்சிப்பின் வஸ்திரம் போடப்படுகிறது. மரக்கிளைகளை வெட்டி போட்டார்கள், எங்கள் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே. எந்த சங்கீதம் சொல்லுது? 91 சொல்லுது. தினம் படிப்பீங்க இல்லையா? ஆகவே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை முன்பதாக மகிமைப்படுகிறார். ஆமென். அவரை விரோதித்த சதுசேயர் பரிசேயர் எல்லாம் எரிச்சல் அடையும்படியாக கர்த்தர் செய்கிறார். ஆமென். ஆகவே அந்த கழுதைக்கு இப்போ பெரிய மதிப்பு கிடைச்சு போச்சு. அது என்ன கழுதை? முதல்ல கட்டப்பட்ட கழுதை, பாவ சேற்றில் கிடந்த கழுதை, முச்சந்தி வேலியில இருந்த கழுதை, அடிக்கிற காற்று மழை வெயில் எல்லாம் அதன் மேலே தான் படும். அப்படிப்பட்ட கழுதையை ஆண்டவர் கட்டவிழ்த்து கொண்டு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆனதுன்னு சொல்லுவாங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆனவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. கை தூங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கதையை சொல்லித்தான் ஆகணும். அவளுக்கே 20 வயசுல அதுக்கு கை தூக்குறான். ஆமேன். ஆகையினால அன்பான தேவ பிள்ளைகளே, பக்தி உள்ள பூனை பரலோகம் போச்சுதான். என்ன பூனை? உங்களை மாதிரி என்ன பூனை? பக்தி உள்ள பூனை நெத்திலிக்கரோட கக்கத்துக்குள்ள கொண்டு வச்சுது. ஏன்னா பரலோகத்தில் என்ன கிடைக்காது? நெத்திலி கருவாடு கிடைக்காதுன்னு சொல்லி பூனையார் இங்கே கருவாடு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டார். இவர் நினைச்சாரு, நம்ம காணிக்கெல்லாம் ஒழுங்காக கொடுக்குறோம், ஐயா வீட்டுக்கு வந்தால் அப்படி ஸ்பெஷல் ஆஃபரிங்லாம் கொடுத்து கனப்படுத்துகிறோம், அதனால் நமக்கு நேரடியாக பரலோகம் தான், நேரடியாக பரலோகம் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகுது. நான் காணிக்கை கொடுக்குறேன், 40 நாள் உபவாச ஜெபத்துக்கு வர்றேன், 40 நாள் வராட்டி அட்லீஸ்ட் 5 நாளாவது வந்திருக்கிறேன் இல்லையா? ஆகவே ஒரு நாள் வராட்டி அட்லீஸ்ட் இயேசுவை சிலுவையில் அறையாவது வந்துட்டேன், சிலுவையில் அறை வராட்டி அட்லீஸ்ட் அவர் உயிர்த்தெழுந்த நாளாவது வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க. அப்படிப்பட்ட பக்தி உள்ள பூனைகள் எங்கே போகுது? எப்படி போகுது? நெத்திலிக்கருவாட கக்கத்துக்குள்ளே வச்சு கொண்டு போகுது. அங்கே போனால் அங்கே ஒரு கேட் இருக்கு. அந்த கேட்டில் என்ன மாதிரி நல்ல கருப்பா தட்டியாக மீஸ் வச்சுட்டு ஒருத்தன் இருக்கிறான். அவனை பார்த்தவொன்னே பூனையாருக்கு கொஞ்சம் கை காலு நடுங்குது. எப்படிடா உள்ள போகிறது, என்ன செய்ய போகிறானோ அந்த வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லி நடுங்கி கொண்டு போகுது. போகும்போது அவன் சொன்னான் அட்டென்ஷன். அட்டென்ஷன் ஒன்று கழுதையாருக்கு பூனையாருக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம், கருவாட்டை இருக்க பிடிச்சிக்கலாம் தானே, அட்டென்ஷன் கோன்ட்டான். அடியப்பா பரலோகம் போகிறது இவ்வளோ லேசா, சும்மா காணிக்க கொடுத்தா போதும் பரலோகம் போயிடலாம், தசம் வாங்கி கொடுத்தா போயிடலாம் பரலோகம், நெத்திலி கருவாடோட போயிடுவோம் அப்படியே யோசித்து கொண்டு போச்சு. அங்கே போனால் இன்னொரு கேட், 2ஆம் கேட்டில் 2 வாட்ச்மேன் இருக்கிறான். 2 வாட்ச்மேனை பார்த்தோன்னே பூனையார் உண்மையிலே காலெலாம் நடுங்கி போச்சு. சில நேரம் நம்ம தப்பு பண்ணிவிட்டு அப்பா அம்மா பார்த்தோன்னே நான் செய்யலை தங்கச்சி தான் செய்தான்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி நடுங்குது. ஒருத்தன் சொன்னா அட்டென்ஷன்னா, ஓ பழைய எக்ஸசைஸ் தான். இன்னொருத்தன் சொன்னா ஸ்டாண்ட் ஈஸின்னா, ஓ இது இன்னும் கொஞ்சம் வசதி, கருவாட்டை டைட்டாக பிடிச்சிக்கலாம். அப்பா பரலோகத்துக்கு வந்தாச்சு, நல்ல கோயிலில் பாடுறேன் இல்லையா, நல்ல வசனம்லாம் மனப்படமாக சொல்கிறேன், காணிக்கையெல்லாம் கொடுக்குறேன், தசமாகலாம் கொடுக்குறேன், போதகர்களை கனப்படுத்துகிறேன். 2 கேட்டு தாண்டியாச்சு, 2 கேட்டு தாண்டியாச்சு. இது நினச்சது நேரம் அடுத்தது பரலோகம் தான் நினச்சிட்டு போகுது. போனால் அங்கே ஒரு கேட் இருக்குது, 3ஆம் கேட். 3ஆம் கேட்டில் பார்த்தா 3 வாட்ச்மேன் இருக்கு. எத்தனை வாட்ச்மேன்? பூனையாருக்கு நடுக்கம் வருமா வராதா? நீங்கள் பூனையாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? ஐயோ வேண்டாம் பரலோகமே வேண்டாம் திரும்பி போயிடுவோம் அப்படின்னு வருவீங்களா வர மாட்டீங்களா? 3 வாட்ச்மேனை பார்த்த உடனே அந்த பூனையார் நடுங்கிறார். எப்படிடா போகிறது? 3 பேர் இருக்காங்களே. ஒருத்தன் சொன்ன அட்டென்ஷன், ஓ சேம் பழைய எக்ஸசைஸ் தான். ஒருத்தன் சொன்ன ஸ்டாண்ட் ஈஸின்னா, அது இது ஈஸி தான். 3ஆவது ஒருத்தன் சொன்னா ஹேண்ட்ஸ் அப். என்னது? என்ன அப்பு? தூக்கணுமா வேண்டாமா? தூக்குனா தான் பரலோகம் போகலாம். ஆனால் கையை தூக்குனா, நிறைய பேர் நெத்திலி கருவாடை வச்சுக்கிட்டு தான் இங்கே வந்து கை தூக்காமல் உட்காந்துருக்கீங்க. நாத்தம் எடுத்த நெத்திலி கருவாடு இங்கேயே போட்டுட்டு போயிடணுங்க, பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது.
அல்லேலூயா சொல்லுங்க. இப்பதானே சொன்னேன், கையை தூக்கி அல்லேலூயா சொல்லு. ஆமா, கருவாடை வச்சிருக்கிற நெத்திலி கருவாடை வச்சிருக்கிற பூனை மாதிரி அல்லேலூயா அல்லேலூயா நொண்டி கையை தூக்க கூடாதுங்க. அல்லேலூயா. அடுத்த முறை பாஸ்டர் சபையில் அல்லேலூயா சொன்னா அப்படியே வெண்வஸ்திரம் தரித்த நீங்க கையை தூக்கும் போது பரலோகம் மாதிரி காய்ச்சல். அல்லேலூயா அல்லேலூயா. ஏனென்றா பரலோகத்தில் ஒரே ஒரு மொழி அல்லேலூயா தான். ஆமென். அங்கே வேற எந்த மொழியும் இல்லை. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இதை நான் சும்மா நீங்கள் கையை தூக்கிறதுக்காக சொன்ன கதை. சத்தியத்துக்கு வருவோம். ஆகவே இந்த கழுதையானது கட்டப்பட்டிருந்த கழுதை. நாங்களும் ஒரு காலத்தில் பாவக்கட்டுக்குள்ளே இருந்தோம். பொய் தாராளமாக வரும், தூசணம் தாராளமாக வரும். அடுத்தவனோட சண்டைக்கு ஆயத்தமாக இருப்போம். எப்போனாலும் அடிப்படி போட எந்த சூழ்நிலையிலும் என்னமும் செய்ய ஆயத்தமாக இருந்தோம். மற்றவனை ஏமாற்ற கொள்ளையடிக்க எல்லாத்துலேயும் நாங்கள் ஆயத்தமாக இருந்தோம். ஆண்டவர் அந்த கட்டுக்களிலிருந்து எங்களை விடுதலை செய்திருக்கிறார். அந்த கட்டுக்களிலிருந்து எங்களை விடுதலை செய்திருக்கிறார். எங்கள் பாவ கட்டுக்களை தேவன் அறுத்திருக்கிறார். எங்கள் பாவ கட்டுக்கள் எங்களிருந்து கலட்டப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு கழுதையாக வந்துட்டோம். ஆண்டவருக்கு ஏற்ற கழுதையாக வந்துட்டோம். இப்போ ஆண்டவர் இப்போ என்ன பண்ணுறாரு? மேலே ரட்சிப்பின் வஸ்திரம் போட்டார். என்ன வஸ்திரம் போட்டாச்சு? திரும்ப கட்டுக்கு போகலாமா? ஆனால் போயிட்டோமே, என்ன செய்ய? நிறைய பேர் இன்னும் பின்மாற்றம் உள்ள கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கேட்டால் ஆண்டவர் என் ஜெபத்தையே கேட்கல. இன்றைக்கு நாங்கள் ஊபரில் வரும்போது ஒரு தம்பி பேசி கொண்டு வந்தோம். நல்ல அவனுக்கு சத்தியெல்லாம் தெரியும், கிறிஸ்தவர் தான், கத்தோலிக்கிலேருந்து பெந்தைகோஸ்து அனுபவத்துக்கு வந்திருக்கிறார். ஆனால் அவர் ஆராய்ச்சி பண்ணுறார். யார் ஆராய்ச்சி பண்ணுறாரு? நம்ம ஆண்டவரை மட்டும் இல்லை, எல்லா ஆண்டவனையும் அவர் ஆராய்ச்சி பண்ணி கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இயேசு தான் தெய்வம்னு வந்துட்டார். ஹல்லேலூயா. ஆமாம். அதனால் நீங்கள் முஸ்லீம் இந்து யாரையும் நம்பாதீங்க, கிறிஸ்தவர்களே நம்பி ஆண்டவருக்கு ஆயத்தமாக ஆக்குங்கன்னு சொல்லிட்டு போனார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, இதை ஏன் சொல்கிறேன்றா, இன்றைக்கி நிறைய பேர் ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு சொல்லி தியானம்னு சொல்லி பல விதத்தில் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் தியானிக்க வேண்டிய ஒன்றே ஒன்று பரிசுத்த வேதம் மட்டும்தான். ஆமென். இந்த வசனம் தான் எங்களை ஜீவனுள்ளவர்களாய் மாற்றும். இந்த வசனம் தான் எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். இந்த வசனம் தான் எங்களை புத்தி உள்ளவர்களாய் மாற்றும். இந்த வசனம் தான் எங்களை பக்திக்கு ஏற்றபடி வழிநடத்தும். இந்த வசனம் தான் எங்களை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். இந்த வசனம் கடைசி நாளில் நம்மை நியாயம் தீர்க்கும். ஆயினாலே கட்டப்பட்ட கழுதை கட்டவிழ்க்கப்பட்டது. இயேசு அதன் மேல் வஸ்திரத்தை விரித்தார்கள். இயேசு அதன் மேல் ஏறி பவனி போனார். சொல்லாமா? அப்போ இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசு பவனி செய்கிற ரட்சிப்பின் வஸ்திரம் விடுத்தப்பட்ட கழுதையாக இருக்கணும். அதுதான் குருத்தோலை. அதுதான் குருத்தோலை. குருத்தோலை எப்படி வெண்ணிறமாக இருக்கிறதோ, ஆடையில் மட்டும் வெண்ணிறமாக இருந்தால் போதாது. எங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? வெண்ணிறம் இருக்கணும், கருப்பு இருக்கக்கூடாது. நல்ல வெள்ளை உடுத்திட்டு வந்திருக்கீங்க, அதில் ஒரு கருப்பு டாட்டு போட்டால் என்ன நடக்கும்? பளிச்சுன்னு தெரியும், அசிங்கமாக இருக்கும் இல்லையா? அதே போல் வெண்வஸ்திரம் தரித்த நாங்கள் இதில் ஒரு கரையும் படாதபடி, மார்க் 7:21 படித்தது போல் அதில் ஒரு கரையும் இருக்கக்கூடாதுங்க. ஒரு கரையும் இருக்கக்கூடாது. பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டோடைய வருகையிலே என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்ற அந்த பரம அழைப்புக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். பக்தியுள்ள பூனை மாதிரி கருவாட்டை வச்சுக்கொண்டு, ஒரு சின்ன நெத்திலி கருவாடு தானே, இதை பார்க்க மாட்டாங்க யாரும், பரலவங்க போயிடலான்னு நினச்சி ஒரு சின்ன வெத்தலை பாக்கு போடுறேன், ஒரு சின்ன மூக்கு பொடி போடுறேன், கொஞ்சம் அப்பப்போ தம் அடிக்கிறேன், என்ன அண்ணன் மாதிரி நீங்கள் யாரும் அப்படி இல்லை, ஒரு இலையில சொல்லாமா? ஆகவே கொஞ்சம் தூசணம் பேசி போடுறேன், திடீர்னு கோவம் வந்து கை நீட்டி அடிச்சிடுறேன். இதெல்லாம் ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தின பிறகு நடக்கவே கூடாது. ஆமென். நடக்குதுன்னு சொன்னால் ஒரு ரட்சிப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அறகுறை வேக்காடாக இருக்கிற. ஆகவே அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற நாங்கள் அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமில்லாதபடி அதன்படி நடப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் எத்தனை வருஷ கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, மார்க் 7:21 13 வகையான காரியத்தில் ஒன்று கூட நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஒன்று கூட நம்மகிட்ட. ஆமாம். சிலருக்கு பொய் தாராளமாக வரும். பொய் ரெவலேஷன் 21:8 படுது.
படிங்க. ரெவலேஷன் 21:8. முதல்ல யாரு? ஆமா, இயேசுவை ஏற்றுக்கொள்ள பயம், இயேசுவை பற்றி சாட்சி சொல்ல பயம், ஜெபிக்க பயம். அப்புறம் ஆமா, ஆண்டவரை விசுவாசிக்காதவர்கள், அருவருப்பான இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாத அருவருப்பான பாவ காரியங்களை செய்கிறவர்கள், கொலைபாதகம் தான் நான் சொன்னேன். சகோதரனை மூடனேன்னு சொன்னவன் கொலைபாதகன், விபச்சாரக்காரர்கள், சூனியம் செய்கிறவங்க, மந்திரம் செய்கிறவங்க, சிலை வழிபாடு செய்கிறவர்கள், பொய் பேசுகிற அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கண்ணீரிற கடலில் பங்கடைவார்கள். குறித்து வச்சுக்கொள்ளுங்க இந்த வசனத்தை. பொய் பேசுகிற யாவரும். இன்றைக்கி நிறைய இடங்கள்ல பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு பொய் கற்றுக் கொடுக்கறது. ஒத்துக்கொள்றீங்களா? நிறைய இடங்களில் நாங்கள் தான் பிள்ளைகளுக்கு பொய் கற்றுக் கொடுக்குறோம். வீட்டுக்காரன் கடனை வாங்கி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே பெரிய உருளைக்கிழங்கு மாதிரி படுத்து கிடப்பார். கடன்காரன் வீட்டை வந்து கதை தட்டுவான். உடனே இந்த அம்மா, எஸ்தருங்க வா, அந்த அங்கிள் வந்திருக்காரு சொல்லு, அப்பா இல்லைன்னு சொல்லு. அது உண்மையாக பொய்யா? கடன்காரனுக்கு பயந்து பிள்ளைய பொய் சொல்ல வைக்கிறோம். உண்மையா இல்லையா? பொய் பேசுகிற அனைவரும். ஏன் அந்த அண்ணாச்சிட்ட அந்த கடன்காரன்கிட்ட அவன் இருக்காருங்க, இவ்வளோ நாள் கழிச்சு தான் தருவார் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வா இல்லையா? சொல்ல முடியாதா? கொலை பண்ணிடுவாரா? ஏன் பொய் பேசணும்? நம்ம பேச மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைய கூப்பிட்டு பொய் சொல்ல வைக்கிறோம். அந்த பிள்ளைக்கு தெரியும் அப்பா அங்கே தான் இருக்காரு, அம்மா நம்மளை பொய் சொல்கிறான்னு. அப்புறம் ஒரு நாள் அது என்ன சொல்லும்னா, எங்கடி போயிட்டு வர லேட்டாக? அம்மா நான் குரூப் ஸ்டடி பண்ணிட்டு வரேன். என்ன ஸ்டடி? என்ன ஸ்டடி பண்ணுறீங்களா? குரூப் ஸ்டடிலாம் எங்கே போய்? நிறைய பேர் குரூப் ஸ்டடின்னு சொல்லிட்டு மெரினா பீச் போட்டு கடியில் படிக்கிறாங்க. தாய் தப்புன்னு கேட்டால் பிள்ளை எங்கம்மா? குரூப் ஸ்டடி போயிருக்கிறா. என்ன ஸ்டடி? அது பொய்யா உண்மையா? அந்த பொய்யை கற்றுக் கொடுத்தது யாரு? அப்புறம் போதட்டு வந்து அழுது, ஐயா என் மகனுக்கா ஜெபம் பண்ணுங்கய்யா, என் மகனுக்கா ஜெபம் பண்ணுங்கய்யா, மனம் திரும்பணும் ஐயா. நீ தானே கற்றுக் கொடுத்த. அருமையான தேவ பிள்ளைகளே, பிள்ளை ஆண்டவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர்வதிலும் அதை விடாதிருப்பான். தெளிவாக அங்கே நீதிமொழியிலே வாசிக்கிறோம். ஆகவே பிள்ளையை தண்டியாமல் விடாதே. நீ அவனை தண்டிக்கிறனாலே அவன் சாக மாட்டான். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய இந்த பவனியை கொண்டாட வந்திருக்கிறோம். இயேசு எருசலேம் வீதியிலே கழுதையின் மேல் ஏறினபடினாலே அந்த கழுதையின் கட்டவிழ்க்கப்பட்டது, அதன் மேல் வஸ்திரம் போடப்பட்டது, மரக்கிளைகள் போடப்பட்டு அதுக்கு கனமும் மகிமையும் கிடைத்தது. எழுந்திருப்போம். அந்த இயேசு இன்றைக்கு நம்மேல் பவனி வந்திருக்கிறார். ஆகவே நாங்கள் உடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடாதபடி, தூசிக்கப்படாதபடி, ரட்சிப்பின் வஸ்திரம் ஆண்டவருக்கு உண்மையான வஸ்திரமாய், ஆண்டவர் விரும்புகிற ஒரு வஸ்திரமாய், இந்த உலகத்துக்கு சாட்சியுள்ள ஒரு வஸ்திரமாய் இருக்காங்க. இந்த உலக மக்களுக்கு மத்தியில் நாங்கள் போகும்போது, இவள் ரட்சிக்கப்பட்டவள், இவன் ரட்சிக்கப்பட்டவன், இவன் ஓய்வு நாளில் ஒழுங்கு ஆலயத்துக்கு போவான், உலக காரியங்களுக்கு வரமாட்டான். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு சாட்சி இதுவரை நான் கேட்கல. இனி கேட்க வைக்கணும். நீங்கள் ஓய்வு நாளில் நீங்கள் சொந்தக்காரன் கல்யாணம்னாலும் போகக்கூடாது, ஆலயத்தில் தான் இருக்கணும். ஓய்வு நாளில் எத்தனை பர்த்டே வந்தாலும் நீங்கள் தேவாலயத்தில் தான் வந்து கொண்டாடணும். உலகத்தோடு கூட நீங்கள் போகக்கூடாது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரியுங்கள். ஆண்டவர் கொடுத்த 10 கற்பனையை சொல்லுகிறார். எபிரேயர் 10:25 சொல்லுகிறது, சபை கூடி வருதலை விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடக்கூடாது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கிறிஸ்து பவனியின் நாளிலே நீங்கள் முதலாவதாக குருத்தோலையாய் மாறணும். குருத்தோலை தூய்மையான நிறவுள்ளது, வெண்மையான நிறவுள்ளது, மாசுபடியாத ஒன்று. குருத்தோலை வாசனை பொருந்திய ஒன்று. உங்கள் சாட்சி வாசனை பொருந்திய சாட்சியாக இருக்க வேண்டும். குருத்தோலை எந்த சூழ்நிலையிலும் வளைந்து கொடுக்கக்கூடியது. கிறிஸ்தவன் எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி வளைந்து கொடுத்து வாழ வேண்டும்.
மூன்றாவதாக கழுதையை குறித்து பார்த்தோம். கழுதையின் கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரித்து 13 வகையான பாவங்களை நம்மை விடுதலையாக்கி கட்டவிழ்த்து இருக்கிறது. கட்டவிழ்க்கப்பட்ட கழுதைகளாகிய நாங்கள் ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்தப்பட வேண்டும். எங்கள் இயேசு ராஜா அதிலே பவனி வர வேண்டும். அப்பொழுது மரக்கிளைகள் போடப்படும். எல்லாரும் ஓசனா என்றவரை புகழ்வார்கள். நீங்கள் போகிற இடங்களிலே உங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம தரும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் குருத்தோலைகளைப் போல தூய்மை உள்ளவர்களாக, வாசனை உள்ளவர்களாக, வளைந்து கொடுக்கிறவர்களாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கட்டப்பட்ட கழுதை, எல்லா வெயிலும் மழையும் தூசியும் குப்பையுமாய் கிடந்த அந்த கழுதையை நீர் கட்டவிழ்த்தீர். அதன் மேல் ரட்சிப்பின் வஸ்திரம் போட்டார்கள். நீர் அதன் மேல் ஏறி பவனி வந்தீர். என்னுடைய பாதங்களுக்கு மரக்கிளைகள் போடப்பட்டது. அதே போல நான் ஒரு நாள் பாவியாயிருந்தேன், கட்டப்பட்டிருந்தேன், சாட்சியற்றிருந்தேன். நீ என்னை ரட்சிப்புகள் நடத்தி சாட்சாய் மாற்றி இந்த ஆலயத்தில் நிறுத்தி இருக்கிறேன். இந்த ஆலயத்தில் இருந்து நான் வீண் பக்தி செய்கிற பிள்ளையாய் இல்லாதபடி மெய்யான பக்திக்குரியவனாய் என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவர். என் வாழ்க்கையில் இருக்கிற மார்க் 7:21 மாம்ச காரியங்கள் ஒன்று கூட வேண்டாம். எல்லாத்தையும் என்னை விட்டு அகற்றி போட்டு என்னை புதுமையாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். வியாழக்கிழமை சாயந்தரம் கர்த்தருடைய பந்தி இருக்குது, எல்லாரும் வாங்க. இப்போ கணவன்மார் இல்லாதவங்க கீழே உட்காருங்க.